இன்னைக்கு எஸ்ஐஆர்ல இருந்து நீதித்துறையை மிரட்டக்கூடிய காரியத்தை நிறுத்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ரெசல்யூஷன் வர 16 தீர்மானங்களை இன்னைக்கு பாஸ் பண்ணியிருக்காங்க. கூடுதலாக தமிழ்நாட்டில் கூட்டணிக்கு அதிமுகவே தலைமை தாங்கும், கூட்டணி முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் பொதுச் செயலாளருக்கு வழங்கி இதெல்லாம் வழக்கமா நிறைவேற்றக்கூடிய ஒன்றுதான். அதிமுகவே தலைமை தாங்கும் அப்படிங்கிற தீர்மானம் இந்த மாதிரியான தேர்தல் காலத்தில் இதற்கு முன்பாக அதிமுக எப்போதும் போட்டதாக எனக்கு நினைவில்லை சார். அதனால இந்த தீர்மானம் முதல்ல ரொம்ப புதுசா ஏடிஎம்கேவுக்கு அப்படிங்கறத எனக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன். சத்தியம் டிவில இந்த பொறுப்புல நீங்க குறிப்பிட்ட இந்த தீர்மானத்தை பத்தி தான் கேட்பீங்கன்னு நான் யூகிச்சேன். அதாவது முன்னாடி கேக்குதா சார்? கேக்குது சார். கொஞ்சம் ஷார்ப் பண்ணுங்க சவுண்ட் சார். பேசலாம் சார் நீங்க ப்ளீஸ். ஆமா, இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா மரியாதைக்குரிய ஜெயலலிதா அம்மா இருந்தாங்க, புரட்சி தலைவர் அவங்க பொதுக்குழு செயற்குழு நடத்திருக்காங்க. திரு எடப்பாடி பழனிசாமி ஒரு தேர்தல் வர்றப்ப, அதுவும் தமிழக சட்டமன்ற தேர்தல் அவர் தலைமையில ஒரு முழு அதிகாரம் பெற்று பொதுச் செயலாளராக வர்றப்ப இந்த தேர்தல் நடக்கிறதுனால, அதாவது திமுக தொடர்ந்து இவங்க டெல்லிக்கு அடிமை, டெல்லிக்கு பூஜா தூக்குறவங்க, டெல்லி பாஷா பாய் சொன்னா இவங்க கும்பிட்டுக்கிட்டே போறவங்க, இப்படி எல்லாம் ஒரு தவறான பிரச்சாரத்தை தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மீடியா வழியா அரசியல் விமர்சகர்கள் பேர்ல வர்றவங்க, அவங்களுக்கு துணை அமைப்புகள், இணை அமைப்புகள், அறிவாலயத்து ஆராய்ச்சிகள், இவங்க எல்லாம் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறதுனால இல்ல டெல்லிக்கு மோடியும் அமித்ஷாவும் ராஜாவா இருந்தாலும் தமிழ்நாட்டுக்கு இந்த பழனிசாமி அதிமுகவோட பொதுச் செயலாளர் நான் தான் ராஜா, என்னுடைய தலைமையில் தான் இந்த கூட்டணி அப்படின்னு சொன்ன செய்தி நீங்களா ஆவலா எதிர்பார்க்கிற மாதிரி டெல்லிக்கு சொல்லப்பட்ட செய்தி இல்ல, அறிவாலயத்துக்கு சொல்லப்பட்ட செய்தி. தொடர்ந்து பொய் பிரச்சாரத்தில் ஈடுபடக்கூடிய அறிவாலயத்தை சேர்ந்த ஆதரவாளர்கள், அரசியல் விமர்சகர்கள், முன்னாள் விஞ்ஞானியுடைய நான் துணை அவரோட பிஏவார்னு சொல்லிக்கிட்டு திமுகவுக்காக பிடிச்சு ரொம்ப பேசுறாங்களே, அவங்களுக்கும் திமுக தலைமைக்கும் சொல்லப்பட்ட இந்த செய்தின்னு பாக்குறேங்க முதல் விஷயம். ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா, ஒரு கூட்டணியில யாரை சேர்ப்பது யாரை நீக்குவது அப்படிங்கிறது அதிமுக தான் அப்படிங்கிறது கூட்டணிக்கு யார் தலைமையோ அவங்கதான் அந்த விஷயத்துல ஈடுபடுவாங்க. ஏன்னா சமீபத்துல திரு பன்னீர்செல்வம் போய் அமித்ஷா அவர்களை சந்திச்சது, அதுக்கு பின்னாடி அண்ணாமலை இந்த பிரச்சனைக்கெல்லாம் நம்ம அண்ணன் செல்வம் வந்திருக்கிறாரு. காரணகர்த்தாவாக முதற்களவில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நாங்கள் முதலமைச்சர் ஆக்குவோம்னு சொல்லிட்டு முதட்டிலே நகை உள்ளத்திலே பகை வைத்து பேசிக் கொண்டிருக்கின்ற அண்ணாமலை போன்றவர்கள் செய்யும் சில திரைமறைவு காரியங்களை வந்திருக்கிற பொதுக்குழு உறுப்பினர்கள் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பேசின விஷயமா. இது ஏற்கனவே திரு அமித்ஷா அவர்கள் குறிப்பிட்டு இருந்தாங்க. எடப்பாடி பழனிசாமி மணிகண்டன் சார், மணிகண்டன் சார், நான் முழுமையாக உங்களை நான் பேச அனுமதிச்சறேன், ஒன்னும் ப்ராப்ளம் இல்லை. ஆனா நான் ஒரு சின்ன சந்தேகத்தை தெளிவுபடுத்திக் கொள்வதற்கு தான், அதாவது வருகிற தமிழ்நாடு சட்டமன்ற பொது தேர்தலையொட்டி அமைக்கப்பட்டுள்ள கூட்டணிக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமை தாங்குகிறது. கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் இடம்பெறும் கட்சிகள் குறித்து முடிவெடுக்கும் அதிகாரத்தை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர், மாண்புமிகு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர், முன்னாள் முதலமைச்சர், புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வழங்கி இந்த பொதுக்குழு அவர்களுக்கே இப்பொதுக்குழு ஏகமனதாக வழங்குகிறது. சார், இத அதாவது ஏடிஎம்கே தான் தலைமை தாங்குகிறது அப்படிங்கிறத தீர்மானத்தில் இதற்கு முன்பாக எப்பவாவது ஏடிஎம்கே கொண்டு வந்திருக்கா அப்படின்னு நான் தெரிஞ்சுக்க தான் விரும்புறேன். ஆனா நீங்க சொல்றது என்ன அப்படின்னா, வெளியில பல பேர் பேசிட்டு இருக்கிறாங்க, அதனால நாங்க இத அவர்களுக்காக சொல்லப்பட்டதை தவிர டெல்லிக்காக இல்லைங்கிறீங்க, அப்படித்தானே சார்? அதான் கண்டினியூ பண்ண வந்துங்க. அதாவது அதிமுக தலைமையில் தான் கூட்டணி அப்படிங்கிறது டெல்லிக்கு செங்கோட்டைக்கு அனுப்பப்பட்ட செய்தி அல்ல, அது அறிவாலய கூட்டத்துக்கு அனுப்பப்பட்ட செய்தி. நம்பர் 1. நம்பர் 2, யாரை கூட்டணியில் சேர்த்த வேண்டும் யாரை சேர்த்த கூடாதுங்கிறது நாங்க பொதுச் செயலருக்கு அதிகாரம் அளிக்கிறோம் அப்படின்னு சொல்றது பாஜக அளவுக்கு உணர்த்தப்பட்ட செய்தி. நீங்க அந்த மாதிரி பன்னீர்செல்வம் உங்களை பாக்குறாரு அப்படிங்கறதுனால அவரை சேர்த்துறதா வேண்டாம்ங்கிறது அதிமுகவுடைய கூட்டணியில கட்சியில ஒருபோதும் அவர் சேர்த்த முடியாதுன்னு தெளிவா சொல்லியாச்சு.
இந்த பிறவியில் பன்னீர்செல்வம் செய்த துரோகத்திற்காக ஒருபோதும் அவர் கட்சியில் சேர்க்கப்பட மாட்டார். அவர் வகையாநாட்டில் அந்த 3 பேருக்கும் திரும்ப இடம் கிடையாதுங்கிறது பல முறை தெல்ல தெளிவாக நேரடியாக அவங்களுக்கு சொல்லப்பட்டு விட்டது. என்டிஏ கூட்டணியில அவங்க சேர்த்தலாமா வேண்டாமா அப்படிங்கிறது பாஸ் கூட்டணியோட தலைவருங்க, பொதுச் செயலாளருங்க, அவர் தாங்க அதை முடிவு பண்ணுவாரு. தன்னிச்சையா அதை முடிவு பண்ணிட வேண்டாம் பாஸ் அப்படின்னு ஒரு அழகான திமுக பாஷையில சொல்றது, இந்த திருமாவளவன் பாஷையில சொல்றதுன்னா தோகமை சுட்டுதல், அவ்வளவுதாங்க. வேற ஒண்ணு கும்மா முட்டு சண்டையெல்லாம் இல்ல. சார் மணிகண்டன் சார், நீங்க முதல் சுற்றுல நீங்க பேசும்போது நீங்க ரொம்ப குறைவான நேரம் தான் பேசுறீங்க சார். நான் பேசுறது கேக்குதா உங்களுக்கு மணிகண்டன் ஐயா? கேக்குது சார். ஆமா, நீங்க முதல் சுற்றுல பேசும்போது ரொம்ப கம்மியான டைம் பேசுனீங்க. ஏதாவது நீங்க வரும்போது நான் ஏதாவது குறுக்கிட்டனா இல்ல நீங்களே அவ்வளவுதான் பேசுனீங்களா? நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும்னு நீங்களே பேசிட்டீங்க. ரெண்டாவது நீங்க சார், நீங்க ஏதாவது நீங்க பேசுறதுக்கு இருந்து நான் ஏதாவது அந்த டைமை எடுத்துக்கிட்டேன் நீங்க சொல்லி முடிச்சுங்க. எனக்கு ஒரு 2-3 நிமிஷம் டைம் இருக்கு பிரேக் விடுறதுக்கு. ஆமா, நான் ஒரு அப்சர்வேஷனை சொல்லிடுறேங்க. நான் நேற்று வரை நினைத்துக் கொண்டிருந்தது திரு பன்னீர்செல்வத்தையோ திரு தினகரனையோ என்டிஏ கூட்டணியில் சேர்ப்பதற்கு திரு எடப்பாடி பழனிசாமி மறுப்பு தெரிவிக்க மாட்டார் அப்படின்னு தான் நான் நினைச்சுட்டு இருந்தேன். ஆனா இன்றைய பொதுக்குழு தீர்மானத்தை பார்த்தப்பதான் எனக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்குது. அவங்க கூட்டணியிலும் இடம்பெற வேண்டாம் அப்படிங்கிற ஒரு நிலையை அவர் எடுத்திருக்கிறார் அப்படிங்கறத நான் வெளிப்படையா அதுல ஒத்துக்கிறதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. நம்பர் 1. அப்புறம் வெளிப்படையா எதுவும் சொல்லப்படலையே சார்? சொல்லி இருக்கா எங்கேயாச்சும்? இல்ல சார், கூட்டணியில யாரை சேர்த்தணும் யாரை சேர்த்தக்கூடாதுங்கிறது நான் முடிவெடுக்கிறேன் பாஸ் அப்படின்னா, இப்ப பாஜக யார அப்ரோச் பண்ணிட்டு இருக்காங்க, தினகரனையும் பன்னீர்செல்வத்தையும் அப்ரோச் பண்ணிட்டு இருக்கிறப்ப அந்த நேரத்துல இந்த தீர்மானம் வருதுன்னா ரெண்டையும் கனெக்ட் பண்ணி பாருங்க. அப்ப நாங்க யார் வேணும் வேணாங்கிறது நாங்க எங்க கட்சி பொதுச் செயலரும் நாங்களும் முடிவு பண்ணிக்கணும்னு சொல்றாங்க. அதனால அவங்க கூட்டணியிலும் இடம் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலையை அதிமுக எடுத்திருக்கு அப்படின்னு நினைச்சிருக்கிறேன். அதிகாரம் அவர் வழக்கறிஞர் தான், பழைய வரலாறு நிறைய தெரிஞ்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். இப்ப ஷாவை கட்டு பயம் இல்லை, நான் எந்த ஷா வந்தாலும் ஏன் அன்னைக்கு உங்களை கே ஷா காலி பண்ணாரு தெரியலையா? உங்களுடைய உறவாடி உங்க கவர்மெண்ட் தள்ள ஓங்கி 356 போட்டு உங்களை காலி பண்ணாரு கே ஷா. அதை மறந்து போயிட்டீங்களா? அன்று கே ஷா, இன்று உங்களுக்கு அமித்ஷா. அதை மறந்துடாதீங்க. முதல்ல அண்ணன் தூத்துக்குடி செல்வம் அண்ணன் இப்ப பிஜேபியில தான் இருக்கிறாரு. அதுல அண்ணாமலை பிரிவு இருக்கிறாரா இல்ல உண்மையான பிஜேபி இருக்கிறாரான்னு எனக்கு தெரியல. அண்ணன் ஒரு ஆலோசனை சொன்னாரு, ஏன் இவங்க 3 பேர்த்து மட்டும் வச்சுக்கணும், முத்துசாமி, KKS சார், அனிதா ராதாகிருஷ்ணன், ஏமாவேலு, திருநாவுக்கரசு, ரகுபதி, இவங்க எல்லாத்தையும் அதிமுக சேர்த்துக்கிட்டு அதிமுக பலம் பொருந்திய கட்சியா மாறி போயிடுமே. கட்சியிலிருந்து காலகாலமாக வெளியேற்றப்பட்டவர்கள், துரோக செயலால் வெளியேற்றப்பட்டவர்கள் அது அதிமுக பிரிஞ்சு கிடக்குதுன்னு நீங்க ஒரு கூட்டணி கட்சியில இருந்துட்டு அதிமுக பிரிஞ்சு கிடக்குது அப்படின்னு சொல்ற வார்த்தை. அப்ப நான் என்ன பண்ணுவேன், இங்க ஒரு தனி ஆவர்த்தனம் பாருங்க, டெல்லிக்கு கட்டுப்படாத, டெல்லியை மீறி என்னை நீக்கிப்பார், நான் என்ன போய் விஜயோட சேர்ந்துட்டு ரகசியமா சவால் விட்டுட்டு அவருக்கு தலைவராக இருக்கிற அண்ணன் செல்வம் பிஜேபிக்குள்ளேயே நீங்க தனியா செயல்படுறீங்கன்னு அப்ப நான் இதெல்லாம் சொல்லுவேன். அதனால இதை தவிர்த்துருங்க. திரு எடப்பாடி பழனிசாமி இப்ப அம்மாவோ இல்ல ஒரு புரட்சி தலைவரோ இல்லைன்னு மதிவான சொல்றதை நான் 100% ஏத்துக்கிறேன். அவரு ஒரு சாதாரண வேட்டி கட்டின கோமணம் கட்டின ஏழை விவசாயி. அதே சமயத்துல மரியாதைக்குரிய நம்ம தமிழக முதலமைச்சர் பாத்தீங்கன்னா அறிஞர் அண்ணாவும் இல்ல, கலைஞர் கருணாநிதியும் இல்ல, ஒரு சன் ஆஃப் கருணாநிதி, அவ்வளவுதான் அவருடைய தகுதிங்கிறது. சன் ஆஃப் கருணாநிதி. அதை தாண்டி அறிஞர் அண்ணாவுக்கு இருந்த அரசியல் சாதுரியமோ இல்ல கருணாநிதி அவர்கிட்ட இருந்த அரசியல் கூர்மை சாதுரியமோ இல்லாதவரு ஏதோ சன் ஆஃப் கருணாநிதி அப்படின்னு. ஒரே நிமிஷம் சார், அவர் அந்த கட்சியினுடைய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட போதும் சரி, செயல் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட போதும் சரி, திரு மு.க. ஸ்டாலின் அந்த மேடையிலேயே சொன்னாரு, எனக்கு கலைஞரை போல எழுதவும் தெரியாது பேசவும் தெரியாதுன்ட்டு. நீங்க அதை சொல்ல வேண்டாம், அது அவரே சொல்லி இருக்காரு. அரசியலும் தெரியாது, அதான் சொல்றேன். அது சொல்லாம ரெண்டு சொன்னது, எனக்கு கலைஞர் போல அரசியல் திறமையும் கிடையாது, நிர்வாக திறமையும் கிடையாது, மக்களுடைய கஷ்டத்தை புரிஞ்சுக்கிற கருணாநிதிக்கு இருந்த கூர்மையான அறிவும் எனக்கு கிடையாது. இங்க எல்லாம் தமிழ்நாடு பத்துக்கிட்டு எரியிறப்ப, கும்பி எரியுது, குடலுக்காயுது, தமிழ் எல்லாம் ஜாவரப்ப. ஆனா நான் ஒரு கற்பனை உலகத்துல வாழ்ந்துகிட்டு பாத்தீங்கன்னா மக்கள் எல்லாம் அப்படியே சந்தோஷ கடல்ல மிதக்கிறாங்க, அப்படியே எல்லாம் தேனும் பாலாலும் ஓடுச்சுட்டு ஒரு கற்பனை உலகத்துல நான் வாழ்றேன். கருணாநிதி மாதிரி நான் கிடையாதுன்னு அவர் சொல்ல மறந்துட்டார் அப்படிங்கறது சொல்ல விரும்புறேங்க. 2011 சீட்டு கொடுக்க மாட்டேன்னு டெல்லியில சிபிஐ விட்டு அஞ்சாடைத்துல பாவம் மரியாதைக்குரிய மூத்தவர் கலைஞர் அவரை பண்ணி சிபிஐ உட்கார்ந்து சீட்டு தரியா இல்லையான்னு
வயதான அவருடைய துணைவியாரை உட்கார வச்சு விசாரணை நடத்துறங்கிற பேர்ல மிரட்டி 63 சீட்டு வாங்கின காங்கிரஸ் கட்சி எங்க? அதே சமயத்துல 2019 2021 பலம் பொருந்திய மோடி அவர்கள் அமித்ஷா அவர்கள் சொல்லியும் கூட இந்த கட்சியிலேயே இந்த கூட்டணியில சில பேர் நான் சேர்த்த மாட்டேங்க அப்படின்னு ஒதுக்கி வச்ச திறமை எங்க? அதே மாதிரி இந்த பாஜகவுக்கு எவ்வளவு சீட்டை ஒதுக்குறார்? 63 வாரி கொடுத்துட்டு கையை கட்டிக்கிட்டு இன்னொரு மரியாதைக்குரிய கருணாநிதி பிஜேபி உயரம் இவ்வளவுதாங்க, உங்களுக்கு இவ்வளவுதானே சீட்டு கொடுக்க முடியும், இதுக்கு மேல கேட்காதீங்க, எண்ணிக்கை உங்களுக்கு வளர்ச்சி இருக்குது அப்படின்னு கேட்ட ஒரு பழனிசாமி இதையெல்லாம் மறந்துட்டு ஏதோ இஷ்டத்துக்கு பேசுறாங்க. அப்புறம் ஏதோ சொன்னார், ஐயா கூட்டணியில காங்கிரஸ் கட்சி மன்மோகன் சிங் அரசாங்கமே எங்களாலதான் வாழ்ந்துங்கிறப்ப கொத்து கொத்தா கொலையா நீ இலங்கையில எல்லாம் தமிழர்களுக்கு சுட்டு கொண்டப்ப ஒரு அடிமை இன்னொரு அடிமைக்கு எப்படி உதவி செய்ய முடியும் அப்படின்னு ஒரு நாடக உண்ணாவிரத காலையில டிஃபன் சாப்பிட்டு மத்தியானம் சாப்பிடறதுக்குள்ள உட்காந்துட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் டிஆர் பாலு அக்கா கனிமொழி எல்லாம் போய் திருமாவளவன் இங்கே இது விடுவார், மீசை முடுக்குவார். அங்க போய் நானு இவரைய ராஜபக்சே மிரட்டிட்டு பரிசு குட்டி வாங்கிட்டு இருந்தாங்களே, இது தெரியாதா? இங்க காவிரி பிரச்சனை போய் காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கிறீங்க, காவிரி பிரச்சனை நீங்க தீர்த்தீங்களா? கூட்டணியிலேயே இல்லாத நீங்க பிஜேபி கொண்டு என்ஐஏ சட்டத்தை எதுக்கு ஆதரிச்சு ஓட்டு போட்டீங்க? அப்ப இந்த கள்ள கூட்டணியா பிஜேபியோட? என்ஐஏ சட்டத்தை எதற்கு திமுக ஆதரித்தது? பதிவான பதில் சொல்லுங்க அதுக்கு. சரி, ஓகே, பேசலாம். சின்ன பிரேக் அப்புறம் ஒரு பிரேக் அப்புறம் முடிச்சுட்டு வந்துடுறேன். சார் மணிகண்டன் சார், நானு இந்த கூடவே இருந்து அழிக்க முயற்சிக்கிறாங்க அப்படின்ட்டு சொன்னார் இல்ல சார், அது யாரையாச்சும் பர்டிகுலராக ஏடிஎம்கே அப்படி சந்தேகப்படுவதைத்தான் திரு சி.வி. சண்முகம் வெளிப்படுத்தி இருக்காரா சார் இந்த மேடையில? ஏன்னா இது பார்ட்டியோட ஜெனரல் பாடி மீட்டிங், இதுல இது அவருக்கு நல்லா தெரியும். இது எல்லா டெலிவிஷன் சேனலும் இதை லைவ் டெலிகாஸ்ட் பண்றாங்க அப்படிங்கறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். தெரிந்தே பேசி இருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால நாங்க கேட்கிறோம், யாரையாவது குறிப்பிட்டு தான் அவர் சொல்லி இருக்கிறாரா, பெயர் சொல்லாமல்? அது திரு அண்ணாமலையா? வெளிப்படையா பேசுறவங்க, அதாவது அவர் சொல்லியிருக்கிறத பார்த்தா சமீபத்துல மூத்த பத்திரிகையாளர் துக்ளக் ரமேஷ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா திரு விஜய் அவர்களுக்கு பிஆர்ஓ அவருடைய பிஏ ரேஞ்சுக்கு மாறி பேசிட்டு இருக்கிறாரு. சோ திரு ஆதித்ய குருமூர்த்தி அவர்களை நேரடியா மறைமுகமா குறிப்பிட்டு சொன்னாரோ அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குதுங்க. அண்ணன் நான் வெளிப்படையா சொல்லிட்டேன், அண்ணன் நிஜாமுதீன் முன்னால சொல்லிட்டீங்களோ? இல்ல சார், நீங்க பேச போட்டுக்கிட்டு உங்களோட அசாத்தியமானதா இருக்கு சார். இல்ல இல்ல, நாட்டுக்கு மோடி, ஸ்டேட்டுக்கு எடப்பாடி, நாட்டுக்கு மோடிசாமி, தமிழ்நாட்டுக்கு பழனிசாமி. சரி, இதுதான் என்னுடைய ஸ்டாண்ட். நான் கலரை மாத்திக்கிறவன்ல, நாஞ்சில் சம்பத் மாதிரி நேற்று ஒரு பேச்சு, முந்தா நாள் ஒரு கட்சி, நாளைக்கு ஒரு கட்சி, இன்னைக்கு ஒரு நிலை, இதெல்லாம் இல்ல. நான் இவங்க 2 பேரும் சேர்ந்தாலும் பிரிஞ்சாலும் நாட்டுக்கு மோடிசாமி, தமிழ்நாட்டுக்கு பழனிசாமி, இதுதான் என்னுடைய ஸ்டாண்ட். புரிஞ்சுக்கங்க. திமுக தொடர்ந்து 10 கோடி 15 கோடி மணிகண்டன் சார் ரொம்ப சாந்தமா ரொம்ப அமைதியா பேசுறீங்களா சார்? என்ன சார் காரணம்? என்ன காரணம்னா நான் எப்பயுமே அப்படிதான் பேசுவேன், நீங்க தான் எல்லாம் கெட்டு பண்ணிடுவீங்க. சீட்டு போடுங்க. அண்ணன் தம்பி இவரு இருக்காரு, திமுக வந்திருக்காரு மதிவான, நான் சொன்னதான் சொன்னாரு, இந்த மாதிரி குயுக்தியான அரசியல் முக ஸ்டாலினுக்கு தெரியாது நான் சொன்னதை அவர் வெளிமுறிஞ்சார். ஆனா கருணாநிதிக்கு தெரிஞ்ச அந்த அரசியல் ஸ்டாலினுக்கு தெரியலன்னு சொன்னேன். நெடுஞ்செழியனை தூக்குறதுக்கு எம்ஜிஆர் காக்கா பிடிக்கணும், எம்ஜிஆர் மூலமா முதலமைச்சரா உட்காரணும், அதுக்கப்புறம் அந்த எம்ஜிஆர் முன்னிலேயே குத்தி கட்சி விட்டு வெளியே எடுக்கணும், நமக்கு போட்டியா நம்மளோட சூப்பரா தமிழ் பேசுற EVK சம்பத்தை தூக்கி எறியணும், எதிர்காலத்துல அந்த பையனுக்கு போட்டியா வர்ற வைகோவை கட்டம் கட்டணும் அப்படிங்கிற இந்த திறமை கருணாநிதி கிட்ட இருந்தத ஒழிய அவரு மகன்கிட்ட இல்ல அப்படிங்கறத நான் சொல்ல வந்ததுங்க. அப்புறம் கட்சியை அதிமுக பேர் மாத்தினாரு, கட்சியுடைய பேர் தாங்க அகில இந்திய அப்படின்னு நல்லதமா மாத்தினாரு. சண்டாளி இந்திரா, சதிகாரி இந்திரா அப்படின்னு பேசிட்டு இந்த போய் 118 இடம் சீட்டு கொடுத்துட்டு நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருகன்னு களம் பார்த்தின கமலியன்
யார் அப்படிங்கறது தெரியும். இறுதியா ஒரே ஒரு வார்த்தை சொல்லிடுறேங்க. ப்ளீஸ் சார். I stand with justice. I am with justice. C.R. Swaminathan. ஓகே சார்.